உங்கள் மூளை உங்கள் நண்பன் அல்ல. அது உங்களுக்கு உதவ முயற்சி செய்யாது. உங்களை மென்மையானவராகவும், பயந்தவராகவும், அமைதியாகவும் வைத்திருப்பதன் மூலம் உங்களை பாதுகாக்க மட்டுமே முயற்சிக்கிறது. அதனால் தான் கடினமான காரியங்களை செய்ய நீங்கள் போராடுகிறீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் முயற்சிக்கும்போது, உங்கள் சொந்த மனமே உங்களை எதிர்க்கிறது. ஆனால் இன்றுடன் அந்த போர் முடிகிறது. உங்கள் மூளையை எவ்வாறு மீறி செயல்பட்டு, அதை உங்களுக்கு கீழ்ப்படிய வைப்பது என்பதை நான் காட்டப் போகிறேன். படி 1. உங்கள் இலக்குகளைப் பற்றி உங்கள் மூளை கவலைப்படுவதில்லை. அது நீங்கள் உயிருடன் ஓய்வாக சுகமாக வாழ்வதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. அதனால்தான் அது உங்களிடம் ஜிம்மிற்கு செல்லாதே, ஓய்வெடு அல்லது இன்னும் ஒரு முறை ஸ்க்ரோல் செய்வதால் ஒன்றும் ஆகாது. மற்ற வேலைகளை நாளை பார்க்கலாம் என்று கூறுகிறது. அது எளிதான வழியை விரும்புகிறது. ஆனால் எளிதான வழி வீரர்களை உருவாக்குவதில்லை. அது வெறும் வேடிக்கை பார்ப்பவர்களையும், நுகர்வோரையும், கனவு மட்டும் கண்டு ஒருபோதும் நகரவே செய்யாதவர்களையுமே உருவாக்குகிறது. எவ்வளவு காலம் இந்த சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறீர்களோ, அவ்வளவு காலம் உங்கள் சொந்த மனதிற்கு நீங்கள் அடிமையாகிறீர்கள். படி 2. வலியை உங்கள் எரிபொருளாக்குங்கள். வலி என்பது எதிரி என்று பெரும்பாலான மக்கள் நினைக்கிறார்கள். தவறு. வலி என்பது விலை, வளர்ச்சி, அதிகாரம், தெளிவு. ஒவ்வொரு முறையும் உங்கள் மூளை எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லும்போது, நீங்கள் அதற்கு பதிலாக நல்லது, அப்படியானால் கட்டாயம் நான் இதை செய்தே தீர வேண்டும் என்று சொல்லுங்கள். வலி என்பது எச்சரிக்கை அல்ல, அது ஒரு தூண்டுதலாக மாற வேண்டும். நீங்கள் வசதியை தேடுவதை நிறுத்திவிட்டு தடையை தேட ஆரம்பியுங்கள். படி 3. எதையும் 3 நொடிகளில் தொடங்கிவிடுங்கள். ஒவ்வொரு முறை நீங்கள் தயங்கும் போதும் உங்கள் மூளை வெற்றி பெறுகிறது. அதனால் செயல்பட உங்களுக்கு 3 நொடிகள் மட்டுமே உள்ளன. இல்லையெனில் நீங்கள் ஒருபோதும் செயல்பட மாட்டீர்கள். நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு விருப்பமில்லை. 3, 2, 1 நகருங்கள். உடற்பயிற்சியை பற்றி சிந்திக்கிறீர்கள். உங்கள் மீது சந்தேகம் வருகிறது. 3, 2, 1 உடனே உடற்பயிற்சி செய்யத் தொடங்குங்கள். எண்ணங்கள் வேண்டாம், இயக்கம் மட்டுமே இருக்கட்டும். ஏனென்றால் செயல் என்பது அதிகப்படியான சிந்தனையை கொல்லும். தயக்கம் என்பது மாற்றத்தின் எதிரி. படி 4. உங்களுக்கு 50 செயல்முறை கொண்ட ஒரு திட்டம் தேவையில்லை. நீங்கள் நாள்தோறும் செய்ய வேண்டியவை: அதிகாலை எழுவது, குளிர்ந்த நீர் குளியல், 100 புஷ் அப்கள், 30 நிமிடம் புத்தகம் படித்தல், அந்நாளின் மிக கடினமான உங்களின் ஒரு செயலை செய்து முடித்தல். இவை ஒவ்வொன்றும் உங்கள் பலவீனத்திற்கு ஒரு குத்து. ஒவ்வொன்றும் உங்கள் மூளைக்கு கீழ்ப்படிய பயிற்சி அளிக்கிறது. உங்கள் இலக்கு தயாராக உணர்வது அல்ல. உங்கள் மூளை வாயை மூடிக்கொண்டு உங்களை பின்தொடரும் வரை செயல்படுவதுதான் உங்கள் இலக்கு. படி 5. பெரும்பாலான மக்கள் ஒழுக்கமாக உணரும் வரை காத்திருக்கிறார்கள். ஆனால் வீரர்கள் எதையும் உணரக் காத்திருப்பதில்லை. அவர்கள் தாங்கள் யார் என்பதை முடிவு செய்துவிட்டு அதற்கேற்ப செயல்படுகிறார்கள். உங்கள் மூளையிடம் சொல்லுங்கள், நான் சோம்பேறி அல்ல. வலியை தவிர்க்க என்னை நானே பழக்கப்படுத்திக் கொண்டேன். ஆனால் அது நேற்றுடன் முடிந்தது. சொல்லிய பிறகு கடினமான ஒரு செயலை செய்யுங்கள். நாளை அதை மீண்டும் செய்யுங்கள். நீங்கள் உங்கள் நாளை மட்டும் மாற்றவில்லை, உங்கள் அடையாளத்தையே மாற்றியமைக்கிறீர்கள். உங்கள் இலக்கு ஒரு வேலையை முடிப்பதல்ல, அழுத்தத்தின் கீழ் சிறப்பாக செயல்படும் ஒரு இயந்திரமாக மாறுவதுதான். உங்கள் மூளைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தது போதும். உங்களின் அந்த பதிப்பு இன்றுடன் இறந்துவிட்டது. இனிமேல் நீங்கள் நீங்கள் மாற நினைத்த புதிய மனிதன்.